தேவி, தங்களுடைய திரவாத கண்களிலும் காதல் மறைந்திருப்பதை நான் நன்கு அறிவேன். ஏனெனில் தங்களுடைய ஆழ்மனதில் பதிந்திருப்பது என் முகமே ஆகும். தேவி, தங்கள் உள்ளத்தில் பதிந்தவனே தங்கள் சமீபத்திலும் உள்ளார். தாங்கள் கண் திறவுங்கள். இது என்ன அதிசயம்! எனது மகள் கண்ணை திறந்து விட்டாள். பாருங்கள், இப்பொழுது நன்றாக பார்க்கிறாள். எங்கள் மகள் கண்களை திறந்து விட்டாள். நந்தரே, என் மகள் கண் திறந்து விட்டாள், பாருங்கள். இது உண்மையிலேயே ஒரு அதிசயம்தான். இது பிரபு சத்யநாராயணனும் தேவி லக்ஷ்மியும் வழங்கிய ஆசீர்வாதம் தான். நந்தரே, எனது மகிழ்ச்சியை வார்த்தையால் வெளிப்படுத்த முடியவில்லை. இந்த மகிழ்ச்சி தான் என் வாழ்க்கையிலேயே அதிகபட்சமான மகிழ்ச்சி. நான் தந்தையானேன் என்று கூறியதை விட எனது வாழ்க்கையிலேயே மிக்க மகிழ்ச்சியான தருணம் இது. ஆமாம் நண்பரே, என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் இதைவிட மகிழ்ச்சியான விஷயம் எதுவாக இருக்கும் கூறு? தங்களுடைய குழந்தைக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை நண்பரே. அந்த பரந்தாமன் விஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் நம்முடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி விட்டார்கள். எனது குழந்தைகளின் மரணத்திற்கு காரணம் நான் தான். தேவகி, தேவகி, என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? நான் தோற்றுவிட்டேன் மகாராஜா. மகாராஜா, நான் தோற்றுவிட்டேன். எனது 8 குழந்தைகளும் ஒவ்வொன்றாய் கொல்லப்பட்டு விட்டன. ஆனால் என்னால் அழக்கூட முடியவில்லை. அவர்களின் இறுதி சடங்கை கூட நடத்த முடியாத துர்பாக்கியசாலி நான். அதை தான் இப்பொழுது நான் செய்து கொண்டிருந்தேன். அமைதி கொள் தேவகி, என்னை மன்னித்து விடு. என்னால் ஒரு ராணியாகவும் ஆக முடியவில்லை, நல்ல மனைவியாகவும் இருக்க முடியவில்லை, நல்ல தாயாகவும் முடியவில்லை. எல்லாம்
முடிந்து விட்டது மகாராஜா. நான் தோற்று விட்டேன். அமைதி கொள் தேவகி. உன்னை நீயே தேற்றிக்கொள். தேவகி, என்னை மன்னித்து விடு. நான் உண்மையை கூற இயலாத நிலையில் உள்ளேன். நமது 8வது குழந்தை உயிரோடு தான் இருக்கிறான். ஒரு நாள் அவன் கம்சனின் அதர்ம செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பான். நண்பரே, என்னவாயிற்று? எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? நந்தரே, நான் என் மகளுடன் வைத்தியரை காண மதுரா சென்று கொண்டிருந்தேன். திடீரென்று பருவத்திற்கு மாறாக சுழல் காற்று வீசியது. எங்கள் மாட்டு வண்டி கோகுலத்தை வந்து அடைந்தது. தங்கள் மகனை பார்த்ததும் என் மகளின் கண்கள் திறந்து விட்டது. இவை தற்செயலாக நடந்ததா, இல்லை பூர்வ ஜென்ம விதிப்படி நடந்ததா? நண்பரே, தாங்கள் சற்று ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். தாங்கள் ஏதேனும் கூறுங்கள். ஆனால் என் மனதில் தோன்றுவது உமது மகன், எனது மகள், இருவருக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கிறது. இவர்கள் இருவரும் இங்கு பிறந்திருப்பதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். தாங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இவர்கள் நம்முடைய குழந்தைகள். தேவி, தங்களுடைய தந்தை என் உண்மை ரூபத்தை அறிய முற்படுகிறாரா? அது ஓர் மானுடனால் சாத்தியம்தானா? பிரபு, உண்மையான பக்தன் தனது இறைவனின் உண்மையான சுயரூபத்தை அறிவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பான். தந்தை ரிஷபானு ஜென்ம ஜென்மங்களாக அவர் எனது பக்தர். அதனால்தான் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு தெரியாமலேயே உண்மையை உணர்ந்து கொண்டிருக்கிறார். நான் கொடுத்து வைத்தவள். இந்த ஜென்மத்தில் இவர் எனக்கு தந்தையாக கிடைத்திருப்பது. நந்தகோபரே, 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 நந்தகோபரே. நந்தகோபரே, என்ன விஷயம் அக்குரரே? தாங்கள் எப்படி இங்கு? நமது பகுதி மக்களுக்கு புதிதாக ஒரு அபாயம் ஏற்பட போகிறது. நந்தராணி, தாங்கள் இருவரும் குழந்தைகளோடு உள்ளே செல்லுங்கள். ஒரு கணம் கூட குழந்தைகளை விட்டு பிரியாமல் இருங்கள். அவ்வாறே செய்கிறேன். நமது பகுதி குழந்தைகளுக்கு புதிதாக ஒரு அபாயம் வந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள். நீங்கள் அனைவரும் என் குழந்தையின் உயிரை காப்பாற்றியிருக்கிறீர்கள். இதற்காக நான் என்றுமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் அனைவரும் நமது குழந்தைகளுடன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நந்தனிடம் தஞ்சமடைய வேண்டும். ஆம், தஞ்சமடைய வேண்டும், தஞ்சமடைய வேண்டும். வேதனையில் இருந்துதான் கவிதை பிறக்கும். அதுபோல இன்றிலிருந்து கானம் பிறக்கப் போகிறது. பிரமாதம். பலே, முன்னோர்கள் சொன்னது சரிதான். உண்மையான சங்கீதம் என்பது துயரம் இருக்கும் மனதிலிருந்துதான் வரும். ஏனென்றால் மற்ற எல்லா சுரங்களும் இசைத்தால் தான் வெளியில் வரும். மனிதர்களின் அழுகை மட்டும்தான் தானாகவே வெளியில் வரும். இதயத்தின் ஆழத்திலிருந்து
இந்த பெண்களின் அழுகையும் அப்படித்தான். சின்னஞ்சிறு பிஞ்சு குழந்தைகளின் மரணம் அவர்களை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு வேதனையை அளிக்கிறது. அந்த வேதனையில் அவர்கள் அழும்போது மிகவும் இனிமையாக இருக்கிறது. அவர்கள் அலறல் சத்தம் கேட்பதற்கு மிகவும் சுகமாக இருக்கிறது. இதற்கு ஈடு இணையற்ற இசையே கிடையாது. அதுவும் குழந்தைகளை இழந்து வாடும் இந்த பெண்களின் குரல்களில் இருக்கும் வேதனை இருக்கிறது. அது இந்த உலகத்தில் எந்த இசையை கேட்டாலும் கிடைக்காது. ஆஹா, சுகமான அனுபவம். கம்சனால் அந்த 8வது குழந்தையை கொல்ல முடியவில்லை. அந்த ஒரு காரணத்துக்காக கோகுலத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் கொன்று விடுவானா என்ன? அக்ரூரரே, எனக்கு தங்கள் கருத்தில் உடன்பாடு இல்லை. எங்கள் குழந்தைகளை தூக்கி கொண்டு ஓடி ஒளிய வேண்டுமா? தாங்கள் தயவு செய்து நான் கூற வருவதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். கம்சன் தேவகியின் 8வது குழந்தையை தேடி கண்டுபிடித்து கொல்லாத வரையில் அவன் உயிர் ஆபத்தில் தான் இருக்கும். அதனால் அவன் இந்த மரண பயத்திலிருந்து தப்பிப்பதற்காக சுற்றி இருக்கும் அனைத்து பகுதிகளிலும் பிறந்திருக்கும் குழந்தைகளை கொல்ல கட்டளையிட்டிருக்கிறான். அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள். தாங்களுக்கு என்னவாயிற்று அதை கூறுங்கள். நந்தர் அவர்களே, கம்சனின் படை வீரர்கள் எங்கள் இல்லத்தில் புகுந்து விட்டனர். பச்சிலம் குழந்தைகளை கொல்ல வருகிறார்கள். பொறுத்திருங்கள். இதற்கு ஒரு வழிதான் இருக்கிறது. அவர்களுக்கு அவர்கள் வழியில் தான் பதில் கூற வேண்டும். நாம் கம்சனுக்கு புரிய வைக்க வேண்டும். அவன் நம் குழந்தைகளின் மீது கண் வைத்தால் அவன் கண்களை கிள்ளி எறிய வேண்டும். வேண்டாம் நண்பரே, இது அதற்கான நேரமும் இல்லை. அதோடு நாம் யுத்தத்திற்கும் தயாராக இல்லை. ஆனால் நந்தரே, ஒரு விஷயத்தை தாங்கள் மறந்துவிட வேண்டாம். கம்சனின் மரணத்திற்கு காரணமாக போகும் அந்த பாலகன் எங்கு எங்கோதான் இருக்க வேண்டும். அதனால் இந்த குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதன் மூலம் அந்த குழந்தையும் பத்திரமாக இருக்கும். தாமோதரா, நீ உடனடியாக கிராமவாசிகள் அனைவருக்கும் தெரியப்படுத்த அவர்களுடைய குழந்தையை பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறு. இந்த செய்தியை மற்ற கிராமத்திற்கும் தெரியப்படுத்திவிட. நம் கிராமத்தை சுற்றியுள்ள அனைத்து குழந்தைகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எனது பிரியமான மகாராணி பிராப்தி, மனதில் ஏதாவது குறை இருந்தால் அது முகத்தில் தெரிந்துவிடும். அந்த மனக்குறை மனநோயாக மாறிவிடும். அந்த மனநோயானது மனதையும் ஆத்மாவையும் ஒரு சேர அழித்துவிடக்கூடியதாகும். எனக்கு புரியவில்லை நீங்கள் பேசுவது. ஆனால் இந்த கடவுள் கம்சனுக்கு அனைத்தும் தெரியும். என்னுடைய பிரியமான பிராப்தி, எனக்கு ஒன்று தோன்றுகிறது. உனக்கு ஏதோ ஒன்று என்னிடம் கூற வேண்டும் என்று. கூறு. அப்படி எதுவும் இல்லை கடவுளே. பேசும்போது கடவுள் என்று கூறுகிறாய், ஆனால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய். ஒருவேளை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த விஷயத்தை ஏன் மறைக்கிறாய்? இறைவனுக்கு மற்றவர்கள் மனதில் என்ன உள்ளது என்பது தெரியும் என்று. பக்தைக்கு கடவுள் மேல் ஏன் இந்த பயம்? மனதில் என்ன நினைக்கிறாயோ அதை அப்படியே கூறிவிடு. கூறிவிடு. மனதை திறந்து அதை அப்படியே கூறிவிடு. கூறு. அனைத்தையும் கூறிவிடு. இப்போது இந்த கடவுள் கம்சனின் கட்டளையை நீ நிறைவேற்றவில்லை பிராப்தி. அது என்னவென்றால் கடவுளே, என் மனதில் இருக்கும் கேள்வி என்னவென்றால், இந்த பகுதியில் இருக்கும் எல்லா குழந்தைகளையும் கொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எல்லா குழந்தைகளும் உங்கள் எதிரி அல்லவே. ஒரு குழந்தை தானே உங்கள் எதிரி. எதிரி யார் தெரியுமா?
எனது முடிவை யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள்தான் என்னுடைய முதல் எதிரி. என்னை சந்தேகப்படுபவர்கள் தண்டனைக்கு ஆளாக்கப்படுவார்கள். ஆனால் நீ மற்றவர்களை விட எனக்கு மிகவும் பிரியமானவள். என்னை விட எனக்கு உன்னை பற்றிய கவலைதான் அதிகம். இந்த பகுதியில் இருக்கும் அனைத்து குழந்தைகளையும் கொல்வது எனக்காக அல்ல, உனக்காகத்தான் கொல்லப்படுகிறார்கள் பிராப்தி. யோசித்துப்பார். ஒருவேளை உனது இந்த பிரியமான கணவனுக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால் உன்னால் நான் இல்லாமல் வாழ முடியுமா? என்னுடைய மரணத்திற்கு பிறகு எனக்கு உன்னுடைய கண்களில் இருந்து வரும் கண்ணீரை பற்றித்தான் கவலை இருக்கிறது. உன்னுடைய கண்களில் இப்போது வழியும் பொய்யான கண்ணீர் சற்றும் எனக்கு பிடிக்கவே இல்லை. இவை அனைத்தும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளத்தான் நடக்கிறது. அதனால் கொஞ்சம் சிரி, மகிழ்ச்சியாக இரு பிராப்தி, சிரி. எனது முடிவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கண்டிப்பாக நான் தண்டனை வழங்குவேன். கடவுள் கம்சனுக்கு இப்பொழுது வீரத்திலகமிடு. கிராமம் முழுவதும் நன்றாக தேடி பாருங்கள். கிராமத்தில் எந்த குழந்தையையும் உயிரோடு விட்டு வைக்காதீர்கள். புறப்படுங்கள். கோகுலவாசியின் பாதுகாப்புக்காக வாழ்பவர்கள் நந்தகோபுரம், அவருடைய மனைவி யசோதா தேவியும் தான். அவர்கள் வீட்டில் நானே சென்று சோதனையிட போகிறேன். நந்தகோபரே, யசோதா ராணி, வெளியில் வந்து பாருங்கள் யார் வந்திருக்கிறேன் என்று. நந்தகோபரே, ஐயா நந்தகோபரே, யசோதா ராணி அவர்களே, இருவரும் எங்கே மறைந்து இருக்கிறீர்கள்? நந்தகோபரே, நாங்கள் கோகுலம் முழுவதும் சோதனையிட்டோம், மக்கள் யாருமே இல்லை. அப்படி என்றால் என்ன நடந்திருக்கும்? நாம் இங்கு வரும் தகவல் ஏற்கனவே அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் எனக்கு புரியாத விஷயம், கிராமத்து மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கே மறைவாக இருக்கிறார்கள்? நண்பரே, நாலாபுரமும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கம்சனின் படைகள் எந்த நேரத்திலும் எந்த திசையில் இருந்தும் வரலாம். கவனித்து வருவதில் என்ன பலன் நந்தரே? இதுவரை அந்த பாவி கம்சன் நம் அனைவரையும் கொன்று விடுவதாக பயமுறுத்தி வைத்திருந்தான். நாமும் அமைதியாக இருந்தோம். ஆனால் இப்பொழுது எல்லை மீறி போகிறான். நம் குழந்தைகளின் உயிருக்கு உலை வைக்க பார்க்கிறான். இப்படி நம் குழந்தைகளை மறைப்பதற்கு பதிலாக நாம் அவனது அரண்மனைக்கே சென்று எச்சரிக்கை விடுக்க வேண்டும். அவனுக்கு தைரியம் இருந்தால் நம்மை தாண்டி நம் குழந்தைகளை தொட்டு விடுவானா? நந்தரே, இவர்கள் நம் குழந்தைகள். இவர்களின் உயிர்களுக்காக நாம் நம் உயிர்களை பணயம் வைப்பது நமது தர்மமாகும். நண்பரே, பெற்றவர்கள் அந்த தர்மத்தை கடைபிடிப்பதற்காகத்தான் நாம் இந்த குழந்தைகளை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்கிறோம். சற்று சிந்தித்துப்பார், நமக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் இக்குழந்தைகளின் நிலைமை என்னவாகும்? நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், ஒரு நாள் அந்த கம்சனை எதிர்த்து போராடும் அளவிற்கு பலம் பெறுவோம். அன்று நிச்சயமாக தாங்கள் நினைப்பது நடக்கும்.
தாங்கள் அனைவரும் மலைப்பகுதிக்கு சென்றவுடன் மறைவாகவே பயணம் செய்யுங்கள். அத்தோடு கம்சனின் படைகளுக்கு நாம் குகைக்குள் பயணிப்பது தெரியவே கூடாது. கோகுலவாசிகள் அனைவரும் கோவர்த்த மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். சகோதரி, நமது குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்து விடாதே. கண்டிப்பாக எதுவும் நிகழாது. கம்சன் தேவகியின் 8வது குழந்தையை தேடுகிறான். தேவகியின் அந்த 8வது குழந்தை கோகுலத்தில் கிடைக்க வாய்ப்பே இல்லை. நந்தகோபுரன் எனது வேலையை சுலபமாக்கி விட்டான். கோகுலத்தில் இருக்கும் அனைத்து குழந்தைகளும் ஒன்று சேர கொல்லப்படுவார்கள். பூஜை தொடங்கட்டும். நந்தகோபரே, கம்சனின் படைகள் வருகின்றன. இங்க இருக்கும் அனைத்து தாய்மார்களும் தங்கள் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு இந்த பக்கம் வாருங்கள், வாருங்கள். நந்தரே, எனது கண்ணில் மண்ணை தூவ பார்த்தீரா? உங்களுக்கெல்லாம் என்ன தோன்றுகிறது? இந்த குகை கோவிலுக்குள் ஒளிந்து கொண்டால் உங்கள் அனைவரின் குழந்தைகளையும் காப்பாற்றி விடலாம் என்று எண்ணிவிட்டீர்களா? குழந்தை எங்கே? நந்தகுமாரன் எங்கே? குழந்தைகளா? எந்த குழந்தைகள்? நாங்கள் எல்லோரும் அமாவாசையின் திதியை முன்னிட்டு சிவபெருமானை வழிபட வந்தோம். தாங்கள் எந்த குழந்தைகளை பற்றி பேசுகிறீர்கள்? அப்படியா? எந்த குழந்தைகள்? திங்கட்கிழமை அமாவாசை, இறைவன் பரமேஸ்வரனுக்கு வழிபாடு. உன் அப்பாவித்தனமான பேச்சில் யாரும் ஏமாந்து விடுவார்கள். ஆனால் நான் ஏமாற மாட்டேன். என் முகத்தில் முட்டாள் என்று எழுதியிருக்கிறதா? இறந்த குழந்தைக்காக உன் உயிரை விட்டு விடாதே. உண்மையை கூறிவிடு. எங்கே குழந்தைகள்? இங்கு எந்த ஒரு குழந்தையும் எங்களிடம் கிடையாது. குழந்தைகள் இல்லையா? நீங்கள் கூறுவது உண்மையா? இங்கு யாரும் இல்லையா? இப்பொழுதே நீங்கள் கூறியது பொய் என்று நிரூபிக்கின்றேன்.
யாரையும் விடப்போவதில்லை. தேடுங்கள், ஒரு இடத்தை விட்டு வைக்காதீர்கள். நன்றாக தேடுங்கள். பிரபு, கோகுலத்தின் அனைத்து குழந்தைகளும் இந்நேரம் குகையில் இருக்கிறார்கள். ஒருவேளை பத்ராசுரன் அவர்களை கண்டுபிடித்துவிட்டால் நந்தகுமாரனுடன் சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் ஆபத்து நேர்ந்துவிடும். ஏதாவது செய்யுங்கள் பிரபு. ஏதாவது ஒரு வகையில் பத்ராசுரனை தடுத்து விடுங்கள். தேவி, இவ்வுலகம் தன் விதிப்படியே இயங்குகிறது. தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். விதி வலியது. எவ்விதத்திலும் தாங்களதை தடுக்க இயலாது. தங்களைப் போல் என்னாலும் இயலாது. இந்த கோகுலத்தின் மக்கள் கூறுவது உண்மைதான். இங்கே எந்த குழந்தையும் இல்லை. ஒன்றும் விளங்கவில்லையே. தாய்ப்பறவைகள் இங்கு இருக்கும்போது அவர்களின் குழந்தைகள் இங்குதான் இருக்க வேண்டும். கோகுலத்தின் பெண்கள் இங்கு இருக்கிறார்கள், ஆண்களும் இங்குதான் இருக்கிறார்கள். அனைவரும் இங்கு இருக்கும் பொழுது குழந்தைகள் மட்டும் பிரபு, பத்ராசுரன் அந்த குகையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறான். அங்குதான் நந்தகுமாரரையும் ஒளித்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது தங்கள் மாயை பிரயோகித்துதான் ஆக வேண்டும். இந்த சூழ்நிலையை சமாளித்து ஆக வேண்டும். இல்லை என்றால் பெரும் அபாயம் நேரிடும். ஏதாவது செய்யுங்கள் பிரபு.
என்ன என்ன இது? இந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? இங்கே ஏதோ அபூர்வ சக்தி நம்மை கவனித்துக் கொண்டு இருக்கிறது. நாம் உடனே இங்கிருந்து புறப்பட வேண்டும். புறப்படுங்கள், அனைவரும் சீக்கிரமாக புறப்படுங்கள். பிரபு, உங்களின் கருணையே கருணை. குழந்தைகளை காப்பாற்றி விட்டீர்கள். பிரபு, எல்லாம் தங்களுக்கு முன்பே தெரிந்திருக்கிறது. அப்படி தெரிந்திருந்தும் தாங்கள் என்னிடம் எதுவும் கூறவில்லை. இனிமேல் நான் உங்களிடம் பேச மாட்டேன். தேவி, நான் கூறுவதை கேளுங்கள். பிரபு சத்யநாராயணா, பெரும் ஆபத்தில் இருந்து எங்களை மீட்டு விட்டீர்கள். எங்களது குழந்தைகளை காப்பாற்றி விட்டீர்கள். தேவி, தங்களுக்கு எதனால் இந்த கோபம்? தாங்கள் எப்பொழுதும் இப்படிதான் என்னிடம் சதி செய்கிறீர்கள். தேவி, நான் அவ்வாறு செய்வேனா? அதுவும் தங்களிடம் ஒருபோதும் இல்லை. வேறென்ன சொல்வது? சதிதான் செய்கிறீர்கள் நீங்கள். நான் எவ்வளவு கவலையாக இருந்தேன். நந்தகுமாரருக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் எதுவும் நேர்ந்துவிடக்கூடாது என்று தங்கள் மாயையால் அவர்களை காப்பாற்ற முடிவு செய்த பிறகு தாங்கள் ஏன் எனக்கு அதை முன்னதாகவே சொல்லவில்லை? தேவி, நிகழப்போவது என்னவென்பதை நானும் அறிய மாட்டேன். ஏனெனில் கர்மங்களை மீறி என்னுடைய மாயை பலனளிக்காது. பேசியே ஏமாற்றுகிறீர்கள். அப்படி தங்கள் மாயைக்கும் கர்மத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? தேவி, இவ்வுலகில் கர்மம் மட்டுமே மகத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் கர்மங்களை மீறி மாயையானது பலனளிக்காது. இன்று நந்தகுமாரன் தன் கர்மங்களை புரியாமல் இருந்தால் பின்பு என்னுடைய மாயையாலும் எந்த விளைவும் ஏற்பட்டிருக்காது. தேவி, நன்மை தீமை என அனைத்தும் மனிதனுடைய கர்மத்தின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. ஆதலால் தாங்கள் என்னிடம் எவ்வளவு வினவினாலும் நான் தங்களிடம் சற்று காத்திருக்கும்படி கூற வேண்டியுள்ளது. இதற்கு ஓர் காரணமே உள்ளது. கர்மமானது நிறைவேறாத வரை எப்பொழுதும் என்னுடைய மாயையானது பலிக்காது. ஆதலால் தான் எப்பொழுதும் கர்ம வினைகள் முடியும் வரை காத்திருக்கிறேன். தாம் தமது மாயையாலும் பேச்சினாலும் எப்பொழுதும் என்னை வென்று விடுகிறீர்கள். தேவி, நான் உரைப்பது என்றும் ஒன்றுதான். கர்மம் மட்டுமே எப்போதும் வெல்லும். ஏனெனில் கர்மம் இல்லாமல் எந்த ஓர் விதியும் இல்லை, எவ்வித வாக்கியமும் இல்லை, அதோடு எந்த மாயையும் இல்லை. இது என்ன தர்மம், என்ன பலன் மகாராஜா? தர்மத்தை காப்பதற்காக நான் எனது தாய்மையை கொன்று விட்டேன். எனது 8 குழந்தைகளையும் அர்ப்பணித்து விட்டேன். ஏன் அது கர்மம் இல்லையா? அதற்கு என்ன பலன் கிடைத்தது மகாராஜா? செய்யும் கர்மங்கள் என்று வீணாகாது தேவகி. நம்பிக்கை வைத்திரு. இல்லை மகாராஜா, இன்னும் நம்பிக்கையுடன் இருப்பதற்கு மிச்சம் எதுவும் இல்லையே. திறந்து விடுங்கள் இந்த சிறையின் கதவுகளை. அப்படியே உங்கள் அரசரையும் வர சொல்லுங்கள். விரைந்து சென்று அந்த அரக்கன் கம்சனை உடனடியாக இங்கு அழைத்து வாருங்கள். திறங்கள் கதவுகளை. அப்படியே அவனுக்கு சொல்லிவிடுங்கள். எப்படி அவன் என் குழந்தைகளை கொன்றானோ அப்படியே என்னையும் கொன்றுவிட சொல்லுங்கள். போய் அழைத்து வாருங்கள். தேவகி, தேவகி, ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறாய்? நிதானமாக இரு தேவகி. இப்படி மனம் தளர்ந்து போவதால் எதுவும் மாறப்போவதில்லை. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையை கைவிடாதே. சரியான சமயம் வரும்பொழுது அனைத்தும் சரியாகிவிடும் தேவகி. எதுவும் சரியாகாது மகாராஜா. எதுவும் சரியாக போவதில்லை.
நமது குழந்தைகளை எப்போதும் காணவே முடியாது மகாராஜா. காணவே முடியாது மகாராஜா. எங்கும் நன்மைகள் நிறையட்டும். அவனின்றி அணுவும் அசையாது. அவன் புகழ் பாடுவோம். அவனை நாம் போற்றுவோம். அவனால் தான் எல்லாம் இயங்குகிறது. அவன் எல்லாவற்றையும் காப்பவன். தனது பொற்கரங்களால் பக்தர்களின் துயரத்தை துடைப்பவன் அவன். இந்த புகழ்மொழிகள் எல்லாம் அந்த பகவான் விஷ்ணு ஒருவருக்கே சொந்தமானது ரிஷ்பானு. இவை அனைத்தும் சத்தியமான வார்த்தைகள். அந்த இறைவன் சத்தியநாராயணன் அருளால்தான் இன்று இந்த 2 குழந்தைகளும் இங்கு உள்ளார்கள். 2 குழந்தைகளுக்கும் ஒரே நேரத்தில் பெயர் சூட்டு விழா நடத்த நாங்கள் விரும்புகிறோம். என் மனதில் இருந்ததை அப்படியே கூறிவிட்டீர்கள். நாங்கள் இங்கு வந்ததற்கான காரணம் இப்பொழுதுதான் புரிகின்றது. எங்களது மகளின் பேர் சூட்டு விழா தங்கள் பிள்ளையின் விழாவுடன் நடப்பதற்கு. அம்மா, எங்கள் அனைவரின் வேண்டுகோள் ஒன்றுதான். எங்கள் குழந்தைகளின் பேர் சூட்டு விழாவை தாங்களே நடத்தி வையுங்கள். இந்த வேண்டுகோளை நான் மனமுகந்து ஏற்றுக்கொள்கிறேன். இது என்ன அதிசயம் நடந்திருக்கிறது? கோகுலத்தில் புதிதாக பிறந்த ஒரு குழந்தை கூட உனக்கு கிடைக்கவில்லையா? நன்றாக இருக்கிறது. ஒருவேளை எனக்கு பயந்து அங்கு எந்த குழந்தையும் இதுவரை பிறக்கவே இல்லையா? பத்ரக், நீ ஏன் இப்படி சிந்தை கலங்கி இருக்கிறாய் பத்ரசூரா? ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை. அதில் உன்னுடைய தவறு என்ன இருக்கிறது என்று கூறு. எந்த குழந்தையும் பிறக்காத போது நீ யாரைத்தான் கொல்ல முடியும்? பத்ராசூரா, உனக்கு நான் இட்ட கட்டளை என்ன? கோகுலத்தில் நீ குழந்தைகளை தேடிச் சென்றாய், கிடைக்கவில்லை, போகட்டும் விடு. ஆனால் என்னுடைய கட்டளையை ஏன் நிறைவேற்றவில்லை? இந்த கடவுள் கம்சனுடைய கட்டளையை நிறைவேற்றவில்லை என்றால் அது மிகப்பெரிய அதர்மம். அந்த அதர்மத்திற்கு தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். உன் கடவுள் கொல்லச் சொல்லி கட்டளையிட்டார். நிச்சயம் யாராவது மடியத்தானே வேண்டும். தர்மமும் நானே, அதர்மமும் நானே. இறைவன் கம்சனுக்கு வெற்றி உண்டாகட்டும். கடவுள் கம்சரே, தேவகியின் குழந்தையை பற்றி தகவல் தங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது எமது கடமையாக இருந்தது. எனக்கு தெரியவில்லை அந்த அமாவாசை இரவு என்ன நடந்ததென்று. ஒருவேளை தேவகியின் 8வது குழந்தை சிறையிலிருந்து தப்பித்து வெளியே சென்றிருந்தால் அது எனது தவறுதான். கடவுள் கம்சரே, ஒரே ஒரு அவகாசம், எனது தவறை திருத்திக் கொள்ள ஒரே ஒரு அவகாசம் அளியுங்கள். அப்படியே ஆகட்டும். ஆனால் ஞாபகம் வைத்துக்கொள், இந்த முறையும் உன் தவறை நீ தொடர்ந்தால் இந்த கம்சன் உன்னிடம் கருணை காட்ட மாட்டான். கடவுள் கம்சரே, தேவகியின் 8வது குழந்தை இந்த உலகத்தில்
எந்த மூலையில் ஒளிந்திருந்தாலும் அவனுடைய மரணம் என் கையால் தான் ஏற்படும். இது இந்த பூதனாவின் சபதம். நந்தகோபரே, ஊர்வலம் செல்லும் நேரம் நெருங்கிவிட்டது. யசோதா, கோகுலத்தின் வழக்கப்படி நமக்கு பிறந்த குழந்தையை பேர் சூட்டும் விழாவிற்கு முன்பாக கிராமத்தைச் சுற்றி பல்லக்கில் கொண்டு வர வேண்டும். இதன் மூலம் அவன் அனைவருக்கும் அறிமுகமாகி விடுவான். அவனை கூட ஊர்வலத்துக்கு நேரமாகிவிட்டது. ஊர்கோலமே வருகின்றார் நந்தனே, நல்வாக்கியம் தந்திடுவார் கோகுலத்திலே. தரிசனமருளும் பாலகோபாலனே, தரிசனமருளும் பாலகோபாலனே, பரம சௌபாக்கிய தரிசனமே. ஊர்கோலமே வருகின்றார் நந்தனே, நல்வாக்கியம் தருவார் கோகுலத்திலே. தரிசனமருளும் பாலகோபாலனே, பரம சௌபாக்கிய தரிசனமே. ஊர்கோலமே வருகின்றார் நந்தனே, நல்வாக்கியம் தருவார் கோகுலத்திலே. தேவர்கள், யக்ஷர்கள், ரிஷி முனிவர்கள், கந்தர்வர்கள் தாங்கள் அனைவரும் ஒன்றாக இங்கு ஏதேனும் விசேஷமா என்ன? தாயே, இது போன்ற விசேஷமான தருணம் யுகம் யுகங்களுக்கு ஒரு முறைதான் வரும். தாயே, இன்று பிரபுவிற்கு பெயர் சூட்டும் விழா நடக்க இருக்கிறது. அதோ பாருங்கள், நந்தகுமாரர் கோகுலத்தில் அனைத்து திசைகளையும் சந்திக்க சென்று விட்டார். அங்குதான் அவருடைய பாலிய லீலைகள் அரங்கேற உள்ளது. இது நந்தகுமாரனின் பல்லக்கு, இது நந்தகுமாரனின் பல்லக்கு. எங்கே பார்த்தாலும் ஹரே முராரே, கோபிய கூடியே பூத்தூவினார். அங்கே கோபிய கூடியே பூத்தூவினார். தெருக்கள் எங்கும் தேரோடுதே, அங்கே மக்கள் கூட்டம் மலை மோதுதே. போலமே வருகின்றார் நந்தனே, நல்வாக்கியம் தருவார் கோகுலத்தில். ஹே பிரபு, நாங்கள் அனைவரும் தங்களுடைய பாலிய லீலைகளை காண்பதற்காக யுகம் யுகமாக காத்து கொண்டிருக்கின்றோம். இன்று அதற்கான தருணம். இன்று பூமியில் தங்களுடைய அற்புத பாலிய லீலைகள் நடக்கும். தங்களுடைய இந்த பாலிய லீலைகள் மூலமாக தான் இந்த உலகம் வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொள்ளும். அது மட்டுமல்ல, பயம், மோட்சம், துக்கம், கஷ்டங்கள் இவை அனைத்தையும் கடக்க அது உதவும். பிரபு, உங்களுடைய பாலிய லீலைகளை காண்பதற்கான தருணத்தை எங்களுக்கும் அருளுங்கள். புதிய யுகத்தின் ஆரம்பமே, நாராயணனின் அவதாரமே. ஹரி நாராயணனின் தங்கள் விருப்பப்படியே நடக்கும். இது நந்தகுமாரன் பல்லக்கு. தெருக்கள் எங்கும் தேரோடுதே, அங்கே மக்கள் கூட்டம் மறைந்தோடுதே. போலமே வருகின்றார் நந்தனே, நல்வாக்கியம் தருவார். நாராயண பக்தர்களே, நாம் கோகுலத்தில் வாசம் புரிவதற்காக மனித, விருட்ச, பசு, பட்சிகள் போன்ற விதவிதமான ரூபங்களை தரிப்போம். இதன் மூலம் அவர் செய்யும் அனைத்து லீலைகளிலும் நாமும் பங்கு பெற முடியும். நாம் பிரபு விஷ்ணுவின் சகாக்களாவோம். இதன் மூலம் ஒவ்வொரு கணமும் அவருடனே இருக்கலாம். பூமழை தூவிடும் கோகுலமே, அங்கே கோபியர் கூட்டத்தில் கோபாலனே, கோபியர் கூட்டத்தில் கோபாலனே. தேவராய் முனிவராய் உருமாறினார்.
ஸ்ரீ கண்ணன் ஊர்கோலமே வருகின்றார் நந்தனே. நல்பாக்கியம் தருவார் கோகுலத்திலே, நல்பாக்கியம் தருவார் கோகுலத்திலே. மகாராஜா, என்ன தாம் நந்தரை? மகாராஜா, இப்படி இந்த கோலத்தில் தங்களை காணும் பொழுது வேதனையாக இருக்கிறது. 8 வருடங்கள் கழிந்து விட்டன. ஆனால் நான் தங்களை கம்சனின் இந்த நரகத்திலிருந்து விடுவிக்க முடியாமல் இருக்கிறேன். எங்களை பற்றிய கவலை வேண்டாம் அக்ரூரரே. இப்பொழுது எங்களை விட மிகவும் முக்கியமானது இந்நாட்டின் குழந்தைகளை காப்பாற்றுவதுதான். ஏனென்றால் அவர்கள்தான் இந்நாட்டின் எதிர்கால சந்ததிகள். ஒரு நாள் கம்சனின் அக்கிரமங்களுக்கு முடிவு இவர்களால் தான் நிகழப்போகிறது. அக்ரூரரே, கோகுலத்தின் குழந்தைகள் நலமாக உள்ளார்களா? மகாராஜா, கோகுலத்தில் அதிசயம் நிகழ்ந்தது. என்ன அதிசயமா? பத்ராசுரனும் அவனது படைகளும் கோகுலத்தின் குழந்தைகளை தேடிக்கொண்டு மலைக்குகை வரை வந்து விட்டார்கள். அங்குதான் நந்தகோபர் அவருடைய மற்றும் கிராமத்து குழந்தைகள் அனைவரையும் மறைத்திருந்தார். யாரையும் விடப்போவதில்லை, தேடுங்கள். அந்த நேரத்தில் தான் திடீரென்று ஒரு அதிசயம் நிகழ்ந்தது மகாராஜா. அப்படி என்றால் எனது புதல்வனுக்கு பாதுகாப்பை அந்த நாராயணனே வழங்கிக் கொண்டிருக்கிறார். இன்று எனது வாழ்க்கையிலேயே மிகவும் முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறீர்கள் அக்ரூரரே. அக்ரூரரே, இன்று எனக்கு ஒரு சுப செய்தியை சொல்லி இருக்கிறீர்கள். இப்பொழுது எனக்குள் எழும் எண்ணம் இன்றுதான் என் வாழ்வின் முக்கியமான நாளாகப்படுகிறது. மகாராஜா, இன்னொரு சுப செய்தியும் என்னிடம் இருக்கிறது. குழந்தைகள் அனைவரும் காப்பாற்றப்பட்ட மகிழ்ச்சியில் நந்தகோபர் தனது புதல்வனின் பெயர் சூட்டும் விழாவை மிகவும் விமர்சையாக நடத்தி கொண்டிருக்கிறார். நந்தனின் புதல்வனுக்கு பெயர் சூட்டு விழா? அப்படி என்றால் எனது புதல்வனின் பெயர் சூட்டு விழா? அக்ரூரரே, நீங்கள் நந்தகுமாரனை பார்த்தீர்களா? எப்படி இருக்கிறான் நந்தகுமாரன்? மகாராஜா, இந்த தேசம் முழுவதும் நந்தகுமாரனின் பேச்சை பற்றி தான் பரவி இருக்கிறது. யார் அவனை பார்த்தாலும் பார்த்த கணத்திலேயே மயங்கி விடுகிறார்கள். என்னால் கூட இப்பொழுது வரை அவனது அழகிய புன்னகையை மறக்க முடியவில்லை மகாராஜா. நிஜமாகவே நம்முடைய குழந்தை ஒரு இளவரசன் போல் தோற்றமளிக்கின்றான். அவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது என் மனம் மிகவும் ஆனந்தமாகிறது. அது மட்டுமல்ல, இவன் கண்ணை சிமிட்டி சிரிக்கும் பொழுது அவன் நந்தரே, போதும், நிறுத்துங்கள். இவ்வளவு புகழ்ச்சி தேவையில்லை. நமது பிள்ளைக்கு உங்கள் கண்ணே பட்டுவிடும் போலிருக்கிறது. கோகுலவாசிகள் என்ன கூறுகிறார்கள் என்றால், நந்தகுமாரன் பிறந்த சமயத்திலிருந்து கோகுலத்தில் அனைத்துமே சுபமாகவே நடக்கிறதாம். ஏன் நடக்காது? அசுப காரியங்கள் நடக்காமல் இருப்பதற்காகவே என் மைந்தன் பிறந்திருக்கிறான். அது சரி, கோகுலத்து மக்கள் எல்லாம் நந்தகுமாரனை பற்றி வேற என்ன சொல்கிறார்கள்? மன்னிக்க வேண்டும் மகாராஜா, நந்தகுமாரனின் விஷயத்தில் தங்களுக்கு ஏன் இத்தனை உற்சாகம்? அக்ரூரரே, என்னால் எனது ஒரு குழந்தையை கூட காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் நந்தனின் பிள்ளையும் கோகுலத்து குழந்தைகளும் நலமாக இருப்பதை கேட்டு எனது மனம் மிகவும் மகிழ்கிறது. ஏனென்றால் எங்களால் தானே அவர்கள் எத்தனை சங்கடங்களுக்கு உள்ளானார்கள். அதனால்தான்
அக்ரூரரே, இப்பொழுதே இங்கிருந்து கிளம்புங்கள். என்னுடன் இத்தனை நேரம் நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதை கம்சன் படைகள் பார்த்தால் நிச்சயம் சந்தேகம் கொள்வார்கள். உங்களை கம்சனின் எதிரியாக பார்ப்பார்கள். தங்கள் கட்டளைப்படியே மகாராஜா. தேவகி நமது 8வது குழந்தை. என்ன ஒரு கொடுமையான சூழ்நிலை இது. நமது 8வது பிள்ளை உயிருடன் இருக்கும் உண்மையை கூட என்னால் உன்னிடம் சொல்ல முடியவில்லையே. ஏனெனில் எனக்குள் ஒரு அச்சம் உள்ளது. நீ எனது உயிரை காப்பாற்றுவதற்காக கம்சனின் அக்கிரமங்களுக்கு முன்னால் பணிந்து விடுவாய். என்னை மன்னித்து விடு தேவகி. நான் உன்னிடமே உனது குழந்தையை பற்றிய உண்மையை மறைத்து விட்டேன். ஆனால் நான் செய்வது அனைத்துமே நமது குழந்தையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டுதான் செய்கிறேன். ஐயா, இந்த 2 குழந்தைகளின் ஜோடி பொருத்தம் இவர்களை பார்த்தால் விஷ்ணுவும் லட்சுமி தேவியையும் போல் தோன்றுகிறது. இதே எண்ணம் தான் எனக்கும் தோன்றியது. சரி, நீங்கள் இருவரும் யார்? இதற்கு முன்பு உங்களை கோகுலத்தில் பார்த்ததில்லையே. அது நாம் யார் என்பதை இவர்களிடம் நீயே கூறிவிடு. நாங்கள் யமுனை நதிக்கரையில் ஆசிரமம் இருக்கிறதல்லவா, அங்கிருந்து வருகிறோம். ரிஷிகளின் ஆசிரமமா? அன்னை பூர்ணமாசியும் அவ்வப்போது அங்கு வருவார்கள். அவர்களை நாங்கள் அழைத்து வருகிறோம். தேவி பூரணமாசி ஏன் இன்னும் வரவில்லை? அசம்பவம். பிள்ளைகளுக்கு பேர் சுட்டும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு பிள்ளைகளின் ஜாதகம் எழுதுவதற்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகிறது? என்ன இது? சூரிய தேவன் இருக்கும் ராசி ஆச்சரியமாக இருக்கிறது. புதன் இருக்கும் ராசியும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் துலா ராசியில் சுக்கிர தேவனும் சனி தேவனும் ஒன்றாகவா? இந்த இருவரின் ஜாதகத்திலும் அனைத்து கிரகங்களும் இருக்கும் இடத்தை பார்த்தால் மிகவும் வியப்பாக இருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? எந்த ஒரு மனிதனுக்கும் இப்படி ஒரு ஜாதக அமைப்பு இருக்காது. அனைத்து கிரகங்களும் நட்சத்திரங்களும் இப்படி அமைந்திருப்பதை பார்த்தால் நிச்சயமாக பகவான் விஷ்ணு அன்னை லக்ஷ்மி தேவியின் ஜாதகங்கள் போல் இருக்கின்றன. ஒருவேளை சாக்ஷாத் பகவான் விஷ்ணுவும் அன்னை லக்ஷ்மி தேவியும் மனித ரூபத்தில் பூமியில் அவதரித்திருக்கிறார்களா?
எனது ஜென்ம சாபல்யம் நிறைவேறிவிட்டது. நான் இன்று எனது ஜென்மங்களின் பலனை அடைந்து விட்டேன். பிள்ளை பருவத்திலேயே துறவு பூண்டு யாரை தேடிக்கொண்டிருந்தேனோ அந்த பிரபுவை நான் இன்று கண்டுவிட்டேன். எனக்கு அன்றே இதனை பற்றி அறிகுறி தென்பட்டது. நீங்கள் ஜென்மம் எடுத்தபோது என்னால் நம்ப முடியாமல் இருந்தது. ஆனால் இன்றோ உங்கள் இருவரின் ஜாதகத்தை பார்த்த பிறகு எனது அவநம்பிக்கை இன்று நம்பிக்கையாக மாறிவிட்டது. நீங்கள் இருவரும் வேறு யாரும் அல்ல, சாக்ஷாத் மகாவிஷ்ணுவும் அன்னை லக்ஷ்மி தேவியும் தான். சரிதானே பிரபு? எனது நம்பிக்கை நிஜம்தானே தாயே? பிரபு, தேவி பூரணமாசி உண்மைக்கு மிக அருகில் இருக்கிறார். அவர் தனது ஞானத்தாலும் பக்தியாலும் நந்தகுமாரனின் அவதாரத்தை அறிய முற்படுகிறார். தாங்கள் கூறுவது உண்மைதான். தேவி பூரணமாசி தன் வாழ்நாள் முழுவதையும் என் மீது கொண்ட பக்தியால் கழித்தார். இந்த ஒரு ஜென்மம் மட்டுமல்ல, அவர் ஜனித்த முப்பிறவிகள் அனைத்திலும் புண்ணிய காரியங்களை புரிந்து வருகிறார். என்னை தரிசிக்க விரும்புகிறார். இருப்பினும் அத்தருணம் இன்னும் கனியவில்லை. தேவி தனது பக்தியாலும் ஸ்ரத்தையாலும் முன் ஜென்மங்களுடைய கர்மத்தின் காரணத்தாலும் சில அறிகுறிகளை அவர் அறிந்திருக்கலாம். ஆனால் இது என்னுடைய பரமாவதாரம். இதனுள் அவரால் அறிந்து கொள்ள இயலாது. இந்த பூரணாசியின் மேல் தயவு காட்டுங்கள். ஒரு சிறு அறிகுறியையாவது காட்டுங்கள். ஏதாவது எந்த விதத்திலாவது எனக்கு அறிகுறியை காட்டுங்கள். நீங்கள் தான் என் பிரபு என்பதை. அதன் பின்பு எனது இந்த வாழ்க்கையை கருணாமூர்த்தி பகவான் விஷ்ணுவிடமே எனது வாழ்க்கை பயணம் பயணிக்கும். சொல்லுங்கள் பிரபு. தாயே, பெயர் சூட்டும் விழாவிற்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டது. இப்பொழுது நாங்கள் அனைவரும் எங்கள் குழந்தைகளுக்கு என்ன பெயர் என்று கேட்க ஆர்வமாக இருக்கிறோம். ரிஷ்பானு, உனது மகளின் ஜாதகத்தை பார்த்தபோது அவள் பிறந்த காலத்தையும் நேரத்தையும் வைத்து சொல்கிறேன், அவள் மிகவும் பாக்கியசாலி. அனைத்து கிரகங்களின் கோச்சாரப்படி உனது புதல்வியின் பெயர் ரா என்ற எழுத்தில் ஆரம்பிக்க வேண்டும். ரா, ராதா. ராதா. ரா என்றால் மோக்ஷம், தா என்றால் பிராப்தம். உனது புதல்வி அவள் வாழ்க்கையில் மோட்சத்துடன் கூடிய சுகங்களை வழங்கக்கூடியவளாக இருப்பாள். அதனால்தான் இவள் பெயர் ராதா.
அற்புதம், மிகவும் அழகான பெயர். ராதா. நந்தா, உனது புதல்வனின் ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் நட்சத்திரங்களும் தத்தம் ராசிகளில் உச்சத்தில் நிலையாகவே உள்ளது. இது மிகவும் சிறப்பானது, திவ்யமானது. துணையாக இருக்கும் அனைத்து கிரகங்களின் கோச்சாரப்படி உனது புதல்வனின் பெயர் கா வரிசையில் ஆரம்பிக்க வேண்டும். உனது புதல்வனின் பெயரானது கிருஷ்ணன். கிருஷ்ணன், 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 கிருஷ்ணன். கிருஷ்ணா. கிருஷ்ணன். கிருஷ்ணனின் அர்த்தம் அந்த ஈஸ்வரனுக்கு நிகரானவன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே